அப்போ இங்கேருந்து நீங்க போயிடுறது நல்லது தானே. நீங்க எங்க குடுத்தாலும் நீங்க போயிடலாம்ல. எங்க அது போனாலும் எப்படிங்க ஐயா நாங்கள் போக முடியும்? அதோட எங்களை சாவ அடிச்சிருங்க. ஐயோ நிறைய பொய் கேஸுப்பா. பாவம் சண்டை கேஸுன்னு போன இந்த இங்க இருக்கக்கூடாது, ஆத்திரோட இங்க இருக்கக்கூடாது. இவங்களால வெளியே அமுச்சிடணும். ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள பாரிஸ் கார்னர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்னா, இந்த மாதிரி குடிசை ஒரு மக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபேமஸ் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிசை உரை மக்களை வந்துட்டு இடித்து கட்டுமாடி வீடு வந்து கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே. இப்போ வந்துட்டு இங்கே இருக்க பாதி இடத்த இடிச்சிட்டாங்க. இப்போ மீதி இடத்துல இடிக்க போகிறாங்க. வாங்க மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம், என் பேர் சக்தி நாயகி. சொல்லுங்க ஐயா. என்னங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் இடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஐயா, பேசிட்டு வராங்க. பாதி இடத்த இடிச்சுட்டாங்க வேற. இடிச்சு தான் பண்ண வராங்க. இப்போ இங்கேயும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துருக்குது. நேற்று வந்து நம்ம வாணி தெருவு, சிங்கனான் தெருவு, எர்பாட்சி தெருவு, அதுக்கப்புறம் வந்து பெருமேசி தெருவு, இந்த 4 தெருவுக்கு வந்து நேற்று வந்து ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அது கார்பஸில் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அது வந்து ஏதோ சிலெட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இப்போ எல்லாம் எடுத்து ஃபோட்டோ இப்போ எடுத்துட்டாங்க அங்கெல்லாம். இப்போ நம்மளுக்கு என்னன்னு தெரியல, நம்ம ஏரியாவுக்கு இன்னும் தெருவுக்கு இன்னும் வரல. அது போய் கேட்டதுக்குன்னா சொன்னாங்க லிஸ்ட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு அதுவே திகிலாக இருக்குது எங்களுக்கு. இப்போ மழையே வேறு இருக்குது. இப்போ எங்கே போய் நிற்கிறதுன்னு தெரில. ஆனால் எங்களால் வருமானமும் அதிகம் கிடையாது. எங்களுக்கு வீடு இப்போ காடிட்டு இடத்த கொடுத்தா சந்தோஷம் எங்களுக்கு. எதுவுமே கொடுக்காம எங்களை காலி பண்ணி எங்களை வாடகை பார்த்துன்னு போன்றாங்க. அதனால அவங்க கட்டி கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. எது நம்பலாமா நம்ப முடியாதுன்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துன்னுக்குறோம். இதுக்கு வந்து நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது எங்களை சொல்ல முடியாத தயங்கின்னு கிடக்கிறோம். கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 2000 ரூபாய் பணம் தந்து வெளியே போய் நீங்கள் வாடகை இருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடு தரேன்னு சொல்கிறாங்க. அது கூட நம்பிக்கையில் தான் இருக்குதுங்க. அது நம்பிக்கையில் தான் நாங்கள் இவ்வளோ காலமாக இருக்கிறோம். நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் இருக்கிறோமே. எங்கள் முப்பாட்டம் காலத்துலேருந்து நாங்கள் தலைமுறையாக இங்கே தான் கிடக்கிறோம். எங்களுக்குன்னு வேறு எந்த ஊரும் கிடையாது. அப்போது இவ்வளோ நாள் எடுக்காத முடிவு வந்து இப்போ மட்டும் எடுத்தது உங்களுக்கு? அதுதான் திடீர்னு எடுத்தாங்க. அது எடுக்கிற முடிவு நல்ல முடிவே இல்லையே. எங்களை எடுப்போம் எங்கன்னா தள்ளிடலாம். இந்த இடத்துல எங்களுக்கு அது ஒரு வீடு வாசலை கட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த பக்கத்துலேயே வந்து எங்கள் இடத்து பக்கத்துலேயே வந்து அவ்வளோ பெரிய இடம் கிரவுண்டு கிடக்குது. அரசாங்கம் சொந்தமான இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கட்டி கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அதிகாரிலாம் வந்து பார்த்தாங்களா? வந்து பார்த்தாங்க ஐயா. ஒரு போன மாதம் முன்னாடி வந்தாங்க. கலெக்டர் அம்மா வந்தாங்க, தாசந்தார் ஐயா வந்தார், அமைச்சர் ஐயா வந்தார், இருக்கிறவங்க அப்புறம் ஸ்டம்போர்டில் வந்து அதிகாரிலாம் வந்தாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு கமிஷனர்லாம் வந்தாங்க. எல்லாம் சேர்ந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்துருக்குறது போனாங்க. இன்னும் எந்த ஒரு முடிவு இல்லாத உட்காந்து இருக்கிறோம் நாங்கள். அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, இதில் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுவும் தீர்மானம் இல்லாத தான் இப்போ நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். எல்லாமே எங்களுக்கு எதுனா ஒரு முடிவு நல்லபடியாக கிடைச்சா சந்தோஷம் தான் எங்களுக்கு. கோயிலுங்களாம் அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஐயா, கோயில் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏதோ பஸ் ஸ்டாண்ட் மால் கட்ட போகிறாங்களாம். அதெல்லாம் வந்து ஒரு 20-15 இப்போ கோயிலுக்கிட்ட எடுக்க போகிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோயிலையும் வந்து ஒரு இந்து சமுதாயத்தையும் ஐக்கியம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நானும் ஒரு கோயில் வச்சு நடத்தினே இருக்கிறேன். இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு திகிலாகவே ஆயிடுச்சு. பயமாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம கோயிலுக்கு என்ன பிரச்சனை வருமோனோ எதுனா ஆகிடுமோனோ எனக்கு அதே பயமாக இருக்குது. அதுக்கு தான் வந்து இப்போ இந்த பேட்டி கூட கொடுக்குறோம். பாதுகாப்பாக எங்களுக்கு கொடுப்பீங்க நம்புகிறோம். இங்கே இருக்க மக்கள் உங்ககிட்ட என்னம்மா சொல்கிறாங்க? நீங்கள் தான் கொஞ்சம் இங்கே வந்துட்டு கேட்ட பார்த்த தலைவர் மாதிரி கொஞ்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் மக்களெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கொள்ளுவாங்க, செய்வாங்க. சொன்னாங்கன்னா எனக்கு கேளுன்னுவாங்க. நம்ம போய் கேட்க போனால் பயமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம்ல. தைரியமாக கேட்குறது. எங்களுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லையா, சப்போர்ட் யாரும் இல்லையா, அதானே பிரச்சனையே. இவ்வளோ பேர் இங்கே ஒரு 500 குடும்பம் இருக்குமா? கொஞ்சம் இருக்கா ஐயா? 500 குடும்பம் இருக்கும். கண்டிப்பாக 500 குடும்பம் இருக்கும். நீங்களாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு எதனா போராட்டம், அமைதி போராட்டம் எதனா பண்ணலாம்ல? எந்த போராட்டம் பண்ணாலும் வந்து உடனே போலீஸ் வர வச்சிடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அதுலேயே எங்களுக்கு திகிலாக்குது எங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ, அரசாங்கம் சொந்தமாட்ட போகிற கோயில் தான் ட்ரஸ்ட்டுங்க இருக்குது. கோயிலுங்க அறக்கட்டளைன்னு இருக்குது. இந்து அரங்கத்தூரும் சேர்ந்த கோயிலுங்க இருக்குது. பெரிய பெரிய ஏகாம்பரேஸ்வரன் கோயில், கன்னிகா பரமேஸ்வரன் கோயில், மல்லீஸ்வரன் கோயில், கச்சலேஸ்வரன் கோவில், கேசவ பெருமாள் கோயில், இந்தமாரி கோவிலுங்க வந்து துறைமுக தொகுதி உள்ள நிறையா இருக்குது.
அந்த கோயிலுக்கு சொத்து வழக்கு வந்து அதிகமான சொத்து வழக்கெலாம் இருக்குது. நான் அந்த அதிகமான சொத்தெல்லாம் வந்து யாருக்கு சொந்தம்? அரசாங்கம் தான் சொந்தம். ஏன் அந்த அரசாங்கம் சொந்தமான இடத்த ஏழை மக்களுக்கு இங்கேயே கட்டி கொடுத்தா என்ன இருக்குது? அதை கூட நாங்கள் கேட்டோம், ஒரு வாட்டி கேட்டதுக்கு அதெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு போயினான்ட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறனால நிறைய உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக தண்ணி வரும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாய்ங்க பிரச்சனை இருக்கும், எலிங்க பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும் இங்கே இருக்கும்போது. அப்போ இங்கேருந்து நீங்கள் போயிடுறது நல்லது தானே? நீங்கள் எங்கே கொடுத்தாலும் நீங்கள் போயிடலாம் இல்லை? எங்கே போனாலும் அது எப்படிங்க ஐயா நாங்கள் போக முடியும்? எங்களோட பொழப்பு இங்கே, நாங்கள் தலைமுறை இங்கே தான் வாழ்ந்தோம், இங்கே தான் பிள்ளைங்க நாங்கள் பெற்றோம், இங்கே தான் நாங்கள் இருந்தோம். எல்லாமே இந்த ரோட்டு மேலே தான் நாங்கள் காலத்தையே தள்ளணும். அப்படி இருக்கும்போது எங்களை இட்டுன்னு போய்ட்டு எங்களை தள்ளிட்டு அதோட எங்களை சாவ அடிச்சிருங்க. எங்களெல்லாம் மொத்தமாக இட்டுன்னு போயிட்டு கடலில் தள்ளிடுங்க, நிம்மதியாக நீங்கள் உக்காஞ்சிக்கிங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? நாங்கள் அதை எஸ்சி தான் வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. ஆதிராவிடன்ற ஒரு ஜாதின்ற ஒரு அவங்க ஒண்டி வாழக்கூடாது, சென்னையில் வாழக்கூடாது. சேடுங்க வாழலாம், முஸ்லீம் வாழலாம், போரஸ் வாழலாம். அவங்களால எதனா பிரச்சனை இருக்காமா? இருக்குதுங்க. அவங்களால பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க பண்ணுற பிட்டிஷன், அவங்க பண்ணுற பேப்பரு எதுக்கு அனுப்புறாங்க எங்கள் மேலே பேப்பரு? நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? வந்தீங்க ஏதோ வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, பழிக்கிறீங்க, கொள்றீங்க. நீங்கள் நல்லா ஏசியில் போட்டு வாழ்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்கள் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே வேலையை செய்கிறாங்க. அதை நினைக்க மாட்டேன்றாங்கல்ல. அந்த நன்றி கொஞ்சம் கூட நினைக்கலையே. என்னத்தான் உழைச்சா கூட அந்த நன்றி நினைக்கலையே. கஷ்டம்தான்மா, கஷ்டம்தான். சக்கர் சந்தில் நான் கோவில் வச்சு நடத்தின்னு இருக்கிறேன். என்னை பக்கத்தில் வந்து அருகில் வந்து எங்கள் குடிசை பகுதியில் இருக்கிறாங்க, வீடு இருக்கிறாங்க. இந்த தெருவில் வந்து ஒரு கேமரா கிடையாது ஐயா. ஒரு கேமரா சொல்லி நான் போலீஸ்காரர் சொல்லிட்டேன், மாரி இந்த தெருவில் கேமரா இல்லைங்க, கேமரா போடுங்க. அதுக்கு சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எல்லா கடையும் டொனேஷன் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் கேமரா போட்டு தரோம் சொல்கிறாங்க. நான் அதேமாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. ஏங்க கொடுக்கணாங்க? ஒரு அரசு காவல்துறை கூட சொல்கிறோம், அது கேமரா வந்து என்ன பண்ணணும், எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ சவுகார்பேட்டில் கேமரா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க, மண்ணில் நீங்களே கேமரா போட்டுருங்க. அப்போ ஏழை மக்கள் வாழ்கிற இடத்துல நீங்கள் கேமரா போட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் கேமரா போட மாட்டேன்றாங்க. சரியா? கேமரா போடாதனால வந்து இது நான் நைட்டில் எங்கே இருக்கணும் வரானுங்க, கெஞ்சி அடிக்கிறவங்க வராங்க, நான் போதியை குடிச்சிட்டு வரானுங்க, நைட்டில் பொறுக்கி பசங்க வரானுங்க, வந்து என்ன பண்ணுறாங்க ஒரே அராஜகம் பண்ணுறானுங்க. நாங்கள் பயந்துக்குன்னு அப்படி பத்துக்கிறோம். என்ன பண்ணுறது? கேட்டால் அடிக்கிறானுங்க எங்களை போட்டு. அதுவே ஒரு பயமாகுது ஐயா எங்களுக்கு. இந்த மழை பெய்யுது, இந்த மழை பெய்யுத இப்போ படுக்க பாருங்க, இந்த கல் ஊடா மூட்டை இடத்துல உட்காந்துக்கிறோம், கடை உரமாக உட்காந்துக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. வேறு வழி இல்லாத உட்காந்துக்கிறோம் ஐயா. நாங்கள் எது பண்ணால் இந்த வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்தா மாறும். எங்கே பிறந்து வந்த இடத்துல பக்கத்தில் இடங்குது, அந்த இடத்துல கட்டி கொடுத்தா எங்களுக்கு மாறும். அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்களா இல்லை வந்துட்டு அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறேன்றாங்க. ஏன்னா எடுத்த பாடு இல்லை, இதற்கு எந்த கதையும் ஒன்றும் வரல. கடைசியாக என்னன்னா சொன்னாங்க உங்ககிட்ட? கடைசியாக இங்கே வந்து பார்த்தாங்க, கடைசியாக நீங்கள் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாங்க, உங்களுக்கு அந்த இடத்துல கட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. இன்னும் எந்த ஒரு பதிலும் வரல. இது மக்கள் தரப்புலேருந்து ஒரு கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எடுத்துடுறாங்களே. அதாவது இப்போ பாதி முக்கால்வாசி எடுத்துட்டாங்க, இந்த இடத்துல எடுத்துட்டாங்க. அதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நான் கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இடிச்சிட்டாங்க இந்த இடத்துலாம். அவங்க கூட என்னங்க பேச முடியும்? கேட்டால் நம்மளை தனியாக அடிப்பாங்கப்பா. இதான் உண்மை. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் மிரட்டிக்கிறாங்க கூட்டு. போலீஸ்காரங்களா அந்த மாதிரி போலீஸ்காரங்களும் மிரட்டிக்கிறாங்க, கட்சிக்காரங்களும் மிரட்டி இருக்கிறாங்க, எல்லாம் மிரட்டிக்கிறாங்க எங்களை. ஒன்றே இல்லை, மெட்ரோ தண்ணி வந்து இந்த கோயிலில் தண்ணி கொய்யா தண்ணி 10 பேர் குடிப்பாங்க. அந்த தண்ணியை போயிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதில் காவா தண்ணி வந்து சொல்லி ரிப்போர்ட் பண்ண போயிட்டு கவுன்சிலர் கட்டேன் ரிப்போர்ட், அது காவா தண்ணி கட் பண்ணிட்டாங்க. அது போய் ரிப்போர்ட் பண்ணி போய் ரிப்போர்ட் பண்ண போனேன் உள்ள கவுன்சில் ஆஃபீஸ் உள்ள. ரிப்போர்ட் பண்ண போனதுக்கு அவர் என்ன கவுன்சிலர் கேட்குறாரு, என்ன நீ என்ன கட்டிங் பூச்சான்னு கேட்குறாரு. என்ன நான் என்ன என் கிடையாதுங்க கட்டிங்க, நானே கடையே பிச்சு எடுத்து என் வாழ்க்கை ஓயிட்டு வரேன். என்ன நான் என்னங்க கட்டிங் கொடுக்கணும்? கோயில் வச்சு இந்து சமுதாய கோயில் வச்சு நடத்துகிறவன் ஒரு கட்டிங் கொடுக்கணுமா உங்களுக்கு? அது ஒரு திருநங்கை ஏசங்க கட்டு வாழ்ந்துருக்கிற திருநங்கைட்ட கட்டிங் கொடுக்கணும் கேட்குறீங்களா? கேட்டுட்டு நான் ஒரு 2 வாரத்தை கேட்டு வந்துட்டேன். யாரே வெளியே மீறி பேசுனா நம்ம என்ன பண்ணுவாங்க? ஆம்பளைங்கன்னா ஒரு 20 ஆம்பளைங்கிறாங்க அது உள்ள ஆஃபீஸ் உள்ள. கேட்டு என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை வரும். நம்ம எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பயந்து நான் பயந்தான் காலத்துக்கு வாழ்ந்து நிற்கிறோம். சின்ன பசங்களுக்கு இந்த வயசு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா? கிடையாதுங்க, பாதுகாப்பும் இல்லை, ஒன்றையும் கிடையாது. இங்கே
ஒன்றுமே கிடையாது இங்கே. வருவாங்க நாங்கள் எங்கன்னா சண்டை ஜாலியாக விளையாண்டு கிடப்போம், கொண்டு இருப்போம். அது கூட போலீஸ்காரங்களுக்கு பிடிக்காது. அதை கண்டு கூட எங்களுக்கு ஒரு கருணை இருக்காது. ஏன் இங்கே இருக்கிறீங்க, எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, ஏன் இங்கே எப்போது தான் கேள்வி கேட்பாங்க தெரியும். எங்களுக்கு பாதுகாப்புன்னு யாரும் வர மாட்டாங்க இங்கே. ஆனால் எதிர்ப்பு வருவாங்க அதிகம். இங்கே வேலை கடை வச்சுருக்கவங்களா இல்லை வந்துட்டு போலீஸும் சரி, இங்கே கடை வச்சுக்கிறவங்களும் சரி, யாருமே எங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது. எங்களுக்கு நாங்கள் தான் சப்போர்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பொய் கேஸ்லாம் போடுறோன்னு சொல்லி. ஐயோ, நிறைய பொய் கேஸுப்பா. பாவம் சண்டை கேஸுன்னு போனால் திருநாடு சவுண்டு போட்டுறாங்க, குழம்பு ஒழிச்சு கேஸு போட்டுறாங்க, அந்த கேஸு போட்டுறாங்க. பாவம் அப்பா இவங்களாம் எவ்வளோ பேர் எல்லாம் தூக்கி போட்டுறாங்க சாமி. கண்டுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணுறவங்கள உள்ள தூக்கி போடலாம். ஒரு சண்டைன்னு போட்டால் குடும்ப சண்டைட்டு போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணுறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரஸ் பேசி ஒரு சண்டை போடுறவங்களை சால்வ் பண்ணி அமுச்சு விடணும். அதை அமுச்சு விட மாட்டாங்க, ரிமாண்ட் உடனே பண்ணிடணும் அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு வந்து கேஸ் வரணும்ல அவங்களுக்கு, அதுமாரி பண்ணுறாங்க. அதுக்காக இங்கே இருக்க மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, சென்னையில் எங்கே சாலை ஓரத்தில் இருக்கிறாங்க மக்களுங்கிறாங்களோ எல்லாரையும். இந்த இடம் ஒன்றும் இல்லை, சென்னையில் எந்த இடத்துல ரோட்டு மேலே இருக்கிறாங்களோ எல்லாருமே அவங்களுக்கு ஊருக்காதான். அவங்களுக்கெல்லாம் காவல்துறைக்கும் கட்சிக்காரங்களுக்கும் ஊருக்கா நாங்கள்லாம். அதாவது நீங்கள் உடனே சாப்பிட்ருவாங்க எங்களை. ஏழைன்ற தரப்பில் வந்து பண்ணுறாங்களா இல்லை வந்து ஜாதின்ற இது பண்ணுறாங்க? ஜாதின்ற இதில் தான் பண்ணுறாங்களே. ஏழைன்றதுல இந்த ஜாதி இங்கே இருக்கக்கூடாது, இந்த இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, இவங்களெல்லாம் வெளியே அமுச்சிடணும், நம்ம தான் வாழணும் இந்த இடத்துல, நம்ம தான் கொள்ளணும் இங்கே, அப்படி தான் நோக்கமாக வாழ்கிறாங்களா அவங்க. அந்த நோக்கத்தை வந்து இந்த அரசும் கேள்வி கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எந்த ஒரு பதிலும் இல்லை எங்களுக்கு. கண்டிப்பாம்மா இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ மக்கள்கிட்ட போய் நம்ம சேர்க்குறோம், இந்த விஷயத்த சேர்க்குறதுனால கண்டிப்பாக இதை யாருன்னா ஒரு பெரிய அதிகாரி பார்ப்பாங்க. இதுக்கால ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கிட்ட என்னம்மா கோரிக்கை வைக்கிறீங்க நீங்கள்? கோரிக்கை அது கோரிக்கை வர போடணுன்னு வச்சுக்கிறேன் சாமி. என்ன கோரிக்கை தெரியுமா? 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்குறேன்றாங்க, அப்புறம் 1000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்குறேன்றாங்க. நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களும் எங்கன்னா போயிட்டு மண்ணடிலையும் சரி, சவுகாரப்பேட்டிலையும் சரி, ஒரு பென்சில்பேட்டிலையும் சரி, ஒரு கொறுக்குப்பேட்டிலையும் சரி, அந்த வாடகைக்கு எங்கன்னா வீடு எங்கன்னா கிடைக்குமான்னு அவங்கள பார்த்து போக சொல்லுங்கள். அவங்கள 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 1000 ரூபாய் 2,000 ரூபாய் கொடுத்துட்டு எங்களை போன்றாங்க. வீட்டு வாடகை போய் கேட்க போனால் 7,500, 8,000, 10,000ன்றாங்க. அட்வான்ஸு 50,000, 1,80,000 கேட்குறாங்க. எங்கே ஐயா நாங்கள் போகிறது? அவங்களால வாழ முடியுமா ஐயா? அப்போ ஏங்கன்னா இவங்க என்ன கேள்வி கேட்க முடியும்? இவங்க கேட்டால் இவங்களை நம்ம பண்ணிடலாம் ஒரு கோலம் சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதை கேட்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. என்னான்னு சொல்கிறது, இந்த அரசு கடை நாங்கள் 10 சொல்லி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கேள்வி வரும்னு எதிர்பார்க்குறோம். ஒரே வார்த்தை சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு. ஐயா எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நாங்கள் நிம்மதியாக போயிடுவோம், நாங்கள் யார் பிரச்சனைக்கும் போக மாட்டோம், யார் எதுக்கும் போக மாட்டோம்னு சொல்லி. ஒன்றே இல்லை ஐயா, எங்கள் இடத்துல மண்ணடியில் நம்ம மினோரா பஸ் ஸ்டாண்டாண்ட எங்களுக்கு அருகிலேயே வந்து எங்களுக்கு இடம் அரசாங்கம் சொந்தமானப்பட்ட இடம் இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு எங்கள் ஏழை மக்கள் ரோட்டு மேலே இருக்கிற மக்களுங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல கட்டுமாடிகள் கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்வேன் நான். அவ்வளோதான் கடைசியாக இந்த கோரிக்கை, இதுதான் கோரிக்கை எங்களுக்கு. இந்த இடத்துல எங்களுக்கு வீடு வேணும், எங்களை வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, நாங்கள் எங்களுக்கு எங்கேயே வேணும்.